பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 8 ஒரு வழியாக ஃபிசிக்கல் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 50 பேரில் 22 பேரை ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அவங்க இன்றைக்கி வெல்கம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த 22 பேரில் 11 பேராக டீமை பிரித்தாங்க. ஒன்று ரெட் டீம், ஒன்று ப்ளூ டீம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பர் பேட்ச் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லோரும் பின் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பர் பேட்ச் அந்த சேத்துக்குள்ளே இருக்கும். அந்த சேத்துக்குள்ளே இருந்து அதை கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி ஒவ்வொருத்தராக வந்து அந்த அவங்கவுங்க நம்பரை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். இதுதான் வந்து டாஸ்க்கு. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக வந்துச்சு. எல்லாருமே வந்து சூப்பராகவே விளையாடினாங்க. நல்லாவே விளையாடினாங்க. ஆனால் ப்ளூ டீம் தோற்றாங்க, ரெட் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து ப்ளூ டீம்கிட்ட நீங்கள் தோற்றதுக்கான காரணம் என்ன, யாரால் நீங்கள் இந்த தோத்தீங்க அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் வந்து ஒருமித்த குரலாக பிரியங்கா பாலையும் முனியம்மாவையும் சொன்னாங்க. ஏன்னா பிரியங்கா பால் ஓரளவுக்கு விளையாடினாங்க, பட் எனக்கு தெரியல. பட் ஆனால் முனியம்மா வந்து அவங்க உடம்புல கொஞ்சம் கூட செயற்படாமல் விளையாடினாங்க நின்றுக்கிட்டு. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் வந்து நான் தோற்றோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ளூ டீம் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியங்கா பாலுக்கும் முனியம்மாவுக்கும் ரெட் ஸ்டார் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. அதேமாரி ரெட் டீமில் நீங்கள் யாரால் ஜெயிச்சிங்கன்னு கேட்டதுக்கப்புறம் எல்லோரும் ஒருமித்த குரலாக சம்யுக்தாவை சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டார் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் ஸ்டார், ரெட் கலர் ஸ்டார் யார் அதிகமாக ஒவ்வொரு டாஸ்க்லையும் வின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் மாறும். யார் வெளியில் போவாங்க, யார் பிக் பாஸ்குள்ளே போவாங்கன்றது தெரிய வரும். இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இந்த ஒரு டாஸ்க்கை வச்சு முடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சா பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோட இது. ஸோ இனிமேல் வர டாஸ்க் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்துட்டு பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.